ஹலோ வெல்கம். இன்றைக்கி எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா, ஜித்தன் டைரெக்ஷனில் சூக்ஷ்மதர்ஷினி. நஸ்ரியா வந்துட்டு மைக்ரோபயாலஜிக்கல் படிச்சிருப்பாங்க. அவங்க எல்லா விஷயத்தையும் ரொம்ப உத்து பார்ப்பாங்க, எல்லா விஷயத்துலையும் உஷாராக இருப்பாங்க. நஸ்ரியா வந்துட்டு இவங்களுக்குள்ளே பக்கத்து வீடு அவங்ககிட்டலாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். எதுனா விஷயம் என்ன பாஸ் பண்ணனா அதுலேயே பேசிப்பாங்க. இப்போது ஹீரோ வராரு அந்த ஏரியாவுக்கு, அவரோட புது வீட்டுக்கு. அப்போ அவங்க அம்மா கூட. அப்போ நஸ்ரியா வந்துட்டு ஒரு மாதிரி பார்ப்பாங்க அந்த ஹீரோவை. அப்போ நஸ்ரியா நினைப்பாங்க இவன் ஆளே சரியில்லையே அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுவாங்க. இப்போ நஸ்ரியா வந்துட்டு இது எதனால கண்டுபிடிப்பாங்க. நஸ்ரியா வந்துட்டு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா எழுதிக்கிறாங்க. நஸ்ரியா அப்பா வந்துட்டு ஜோசப் வந்துட்டு ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். ஜோசப் வந்துட்டு ஸ்கிரிப்ட் செலெக்ஷனெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்த படம் பார்த்திங்கன்னா அவரோட படம்லாம் ஹிட் தான். அம்மா கூட இந்த நஸ்ரியா கூட நடிச்சவங்க சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மெயினாக சினிமாட்டோகிராஃபி அவங்க ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிஜிஎம்மும் இந்த படத்துக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. மெயினாக டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தை. செகண்ட் ஆஃப் காமெடியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த படத்தில். அதே மாதிரி செகண்ட் ஹாஃபும் இன்ட்ரோல் பிளாக்கு கிளைமேக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த படத்தில். இந்த படம் பார்த்திங்கன்னா தியேட்டர்ஸில் இருக்குது, போய் ஃபேமிலியோடு பார்க்கலாம். தேங்க்யூ.